மதுரை தபால் தந்தி நகரில் வாரச்சந்தை அமைக்க அனுமதி மறுத்ததை கண்டித்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரை தபால் தந்தி நகரில் வாரச்சந்தை அமைக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்து எதிர்த்து வியாபாரிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மாநகராட்சி அனுமதி மறுத்ததை கண்டித்து டிராக்டருக்கு அடியில் படுத்துக்கொண்டு வியாபாரிகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். மாற்று இடம் என கூறி துர்நாற்றம் மிகுந்த ஒரு பகுதியை ஒதுக்கீடு செய்வதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். வாரச்சந்தை அமைக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்து வியாபாரிகள் டிராக்டருக்கு அடியில் படுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாற்று இடம் என்று கூறி துர்நாற்றம் மிகுந்த வேறொரு பகுதியை தங்களுக்கு ஒதுக்கீடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். டிராக்டருக்கு அடியில் படுத்துக்கொண்டு அவர்கள் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். பதாகைகளை ஏந்தியவாறும் கொடிகளை பிடித்தவாறும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, விவரம் என்ன? திலகவதி, மதுரை தபால் தந்தி நகர் பாமா நகர் பகுதியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரச்சந்தை என்பது நடைபெறும். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான அந்த சாலையோர காய்கறி வியாபாரிகள் தங்கள் கடைகளை அமைத்து இரவு ஒரு 4 மணி முதல் 9 மணி வரை இந்த கடைகளை அமைத்து வியாபாரத்தை மேற்கொள்வார்கள். இதற்கு தான் தற்போது மதுரை மாநகராட்சி அனுமதி என்பது மறுத்திருக்கக்கூடிய சூழலில் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தொகுதியை சார்ந்த அமைச்சர் மூர்த்தி தான் இதற்கு தங்களை கடைகள் அமைக்கக்கூடாது என முழுமுதற் காரணமாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல மதுரை மாநகராட்சியினுடைய அதிகாரிகளும் குப்பை வாகனங்களை கொண்டு வந்து அந்த காய்கறிகள் பழங்களை அள்வி செல்வதற்கான ஒரு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஏற்கனவே சாலையோர காய்கறி வியாபாரிகள் அதிக அளவில் திரண்டிருக்கிறார்கள். காவல்துறையினரும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாங்கள் இந்த இடத்தில் தான் வியாபாரத்தை மேற்கொள்வோம் எனவும் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல மாட்டோம் எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இங்க வியாபாரிகள் சங்க தலைவர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார், குறிப்பா என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, என்ன சொல்றாங்க, ஏன் இவ்வளவு வாகனங்கள் எடுத்துட்டு வந்து இந்த கடைகளை அகற்றுறதுக்கு முற்படுறாங்க? இது ஒரு சாதாரணமான சாமானிய மக்களுடைய பிழைப்பு நடத்தக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமான பெண்கள், ஒரு 500 பேரில் 400 பேர் பெண்கள் இருக்காங்க. இந்த வியாபாரம் என்பது கடந்த 5 வருடங்களாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் இங்கே பூராமே இருக்கக்கூடிய பூரா மிடில் கிளாஸ், பூராமே இந்த பகுதியில் குடியிருக்கிறவங்க மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ், இப்படி தரமான குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே வியாபாரம் சுறுசுறுப்பாக நல்லா நேர்மையாக நடக்கும். அப்படின்னா இந்த சந்தையை எடுப்பதற்கு குடியிருப்போர் சங்கம் என்ற பேரில் விசமிகள் சில பேர் கொடுத்த புகாரின் மீது மாநகராட்சி ஆய்வே செய்யாமல் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டது. பொதுமக்கள் இன்றைக்கு இந்த மார்க்கெட் வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த மார்க்கெட்டை எடுக்க வேண்டும் என்று குடியிருப்போர் சங்கம் என்ற பெயரில் அமைச்சரிடம் சில பேர் விசமிகள் கொடுத்த பொய்யான தகவலை அமைச்சர் நம்பி இந்த கடையை எடுப்பதற்கு அவருக்கு வாக்கு கிடைக்கும். இந்த பகுதியில் குடியிருப்போர் சங்கம் சொன்னாதான் வாக்கு கிடைக்கும்னு அவர் நினைக்கிறாரு. நாங்களாம் உதயசூரியன் சின்னத்துக்காக உழைத்தவர்கள், உதயசூரியனுக்கு சின்னத்துக்காக ஓட்டு கேட்டு மதுரை மத்திய தொகுதியிலலாம் வேலை பார்த்துருக்கோம். நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட இந்த பொதுமக்களுக்கான பிரச்சனையை அமைச்சர் சரியாக அணுகலை. இது சில விசமிகளின் பேச்சை கேட்டு இந்த அதிகாரிகள்லாம் நாங்கள் சொன்ன கருத்தை கேட்டாங்க. ஆனால் இப்போ இந்த கடையை எடுக்கணுன்ற முழு மூச்சா இருக்காங்க. இதை எடுக்கக்கூடாது, இன்னைக்கே தான் இந்த கடை இருக்கும். நீங்களே கேட்டிருக்கலாம், குறிப்பாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாரச்சந்தை நடைபெறுகிறது. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகளும் அதே போல அமைச்சர் மூர்த்தியின் கவனத்திற்கு சில தவறான தகவல்களை கொண்டு போனதால் இதுபோன்ற நிலை நீடிப்பதாக வியாபாரிகள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.